ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குஷி மூவியோட ரீ-ரிலீஸ் இப்போ ஆயிருக்கு. 2000ல ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ அகைன் ரீ-ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் 2000ல ரிலீஸ் ஆகும்போது நான் ஒரு எல்கேஜி படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருப்பேன். பட் அந்த டைம் என்னால் இந்த படம் தேட்டரில் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் டிவியில் நிறைய வாட்டி போட்டாங்க. ஸோ இந்த சீரியலாம் வாங்கி பார்த்த படம் தான் இது. அப்படி இருக்கும்போது சரி இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும். இப்போ வேறு ரீ-ரிலீஸ் வேறு கிராண்டாக ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் போய் நான் சென்னையில் இருக்க ரோமினி தேட்டரில் பார்த்தேன். நேற்று ஈவினிங் ஷோ. ஒரு சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் சொல்லலாம். எப்பவுமே ஒரு விஜய் படம் ரீ-ரிலீஸ்னாலே எப்படி இருக்கும், தளபதி படம் அப்படின்ற மாதிரி தான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே கேங்காக வந்து கப்புலாம் வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணாங்க. மெயினாக எப்பவுமே நம்ம சென்னையில் அந்த ரீ-ரிலீஸ்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் தான் இது கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா குஷி படம் அப்படின்ற போது ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வந்து எஸ்ஜே சூர்யா அவரோட 2வது படம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படம் வந்து பாலி எடுத்தாரு. அது ஒரு மாதிரியான ஒரு சைக்கோபாத்தான ஒரு கதை தான். பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கும்போது செம்மையா இருந்தது. அவர் ஏன் டேரக்ஷனை விட்டாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவர் ஒரு சில கோளாறு படங்கள்லாம் எடுத்தாரு. பட் இந்த மாதிரியான சூப்பர் ஃப்ரெஷ் லவ் கமர்ஷியல் கான்செப்ட்ஸ் அவர் ஏன் எடுக்கலன்னு தெரியல. பட் அந்த படம் 2000ல ரிலீஸ் ஆனாலும் இப்போ 2025 இப்போ வரைக்கும் நமக்கு பார்க்க அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு எனக்கு. இதுலேயும் கொஞ்சம் டிஐ ஒர்க்லாம் லைட்டாக பண்ணியிருக்காங்க. லைட்டாக இந்த கலர் லேப்ல கலர்லாம் மாற்றி கொஞ்சம் டால்பி ஆட்டோமஸ்லாம் மாற்றிருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது. படம் இப்போ நமக்கு கனெக்ட் ஆகுது. அந்த ஒரு 2000ல இருந்த படமா இருந்தாலும் ஓரளவு இப்போ நமக்கு இந்த 2025ல கனெக்ட் ஆகுது. இந்த படத்தோட டெக்னாலஜியாக இருக்கட்டும், மெயினாக இந்த படத்தோட கதையாக இருக்கட்டும். ஏன்னா வந்து ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரி இது. ஒரு 2 பேர் அந்த ஒரு டெஸ்டினி எழுதி வச்சிருக்கு. இவங்க 2 பேர் கடைசியில் சேரணுன்றது. அவங்க பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க ஒன்றா அந்த சேரணுன்ற ஒரு டெஸ்டினி வச்சுன்ற ஒரு கான்செப்ட் தான். யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரிக்கான ஒரு கான்செப்ட் தான். அது அவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு எஸ்ஜே சூர்யா. மெயினாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் ஜோதிகா இவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். இவங்க 2 பேர் சுற்றி தான் கதையே போகும். அவ்வளோ க்யூட்டாக நடிச்சிருப்பாங்க. ஜோதிகாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டராகவே பண்ணியிருப்பாங்க. லைட்டாக அந்த ஒரு ஈகோ கலந்த ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ப்ளஸ் அந்த ஒரு காமெடி, அந்த ஒரு எமோஷன், சின்ன சின்ன விஷயங்கள், க்யூட்டான விஷயங்கள் எல்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. தளபதி அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. இந்த படம் ஃபுல்லாக அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பாரு. ஒரு ஜாலியான ஒரு காலேஜ் பாய் கேரக்டர் வருது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஹியூமராக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ஒரு சில சென்டிமெண்ட்ஸ் இந்த அந்த படத்தில் மோஸ்ட்டாக இருக்க அந்த ஹியூமர் அந்த ஒரு இதுதான் கொடுத்துருப்பாங்க அவரோட கேரக்டர்லேயே. ஸோ அதெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருப்பாரு அவரோட ஆக்டிங். அது மாதிரி விவேக் அவர் இந்த படத்தில் வந்து அந்த ஒரு டபுள் மீனிங் ஜோக்ஸ், ஒரு சில கவுண்டர்ஸ்லாம் இடையில விட்டு போகிறது அது எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா மும்தாஜ் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஓரளவுக்கு தூக்கி விட்டாங்க. செகண்ட் ஹாஃப் கதை ஒரு மாதிரி போய் சீக்கிரம் முடிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மும்தாஜோட கதையை உள்ளே எடுத்து விட்டு அது ஒரு 15 நிமிஷம் கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா சாங் ப்ளஸ் ஒரு 2-3 சீன்ஸ் அவங்களுக்கு வச்சு படத்தை எஸ்ஜே சூர்யா அவர் ஸ்டைலில் கொண்டு போனார். செகண்ட் ஹாஃப் வந்து அந்த மும்தாஜ் கேரக்டர் வந்தவங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா அது எஸ்ஜே சூர்யா படம் மாதிரி போயிடும். அவர் மற்ற படங்கள்லாம் குஷிக்கு அப்புறம் எப்படி எடுத்தாரோ அந்த மாதிரி போயிடும். ஸோ இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிப்பிடிடா அந்த சாங் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தேட்டரில் எல்லாரும் அந்த படத்துக்கு அப்படி டான்ஸ் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு. நான் இன்னைக்கு போன ஷோலேயே கட்டிப்பிடிடா அந்த பாட்டை வந்து 2 வாட்டி வந்து ஒன்ஸ் மோர் வர போட்டாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த மேக்கோரினா அந்த பாட்டுமே இன்னும் ஒரு வைபாக தான் இருக்குது. அந்த பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் போட்டாங்க. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவா. அப்போ பார்த்த மாதிரி தான் எனக்கு இப்போவும் இருக்குது சாங்ஸ்லாம் கேட்கறதுக்கு. எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த ஒரு இதெல்லாம் கூட ஒரு சில விஷயங்கள் டெக்னாலஜி மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். பட் அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தாரு. எல்லா சாங்ஸுமே இந்த படத்தில் ஒரு பெரிய ஹிட். ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ இதுவாக இருக்கும். ஏன்னா தேனிசை தென்றல் தேவா, அவருக்கே தேனிசை தென்றல் தேவான்ற ஒரு பேர் இருக்குது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இசை அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அவ்வளோ சின்ன சின்ன மைனூட்டான பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அந்த படத்தை நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி செலிப்ரேஷன் இல்லாமல் நார்மலாக வீட்டிலே வந்து ஒரு ஓடிடியில் இருக்கும் அந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். தேவாலாம் இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இவர் ஏன் இப்போ இருக்க டேரக்டர்ஸ் இவர் ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர் இருந்தவர். ரஜினிக்குலாம் அவ்வளோ ஹிட் கொடுத்தவருன்ற போது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்குமே அவருக்குமான அந்த ஒரு காம்பினேஷனே நல்லா இருக்கும். ஏன்னா விஜய் அவரு சேர்ந்தாலே அந்த ஒரு காம்பினேஷன் வரும். மெலோடி எல்லாமே பெப்பியாக இருக்கும் அவரோட சாங்ஸ் எல்லாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா அவர் வந்து நான் சொல்லவே தேவையில்ல. லைக் இந்த மாதிரியான ஒரு படம் அவர் திரும்பி எடுக்கணும். அதுதான் நான் அவருக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட். எஸ்ஜே சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆக்டராக இருக்கட்டும், இப்போ வில்லனாக இருக்கட்டும், அவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, பயங்கரமாக எல்லா லாங்குவேஜ்லையும் வில்லனாக நடிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணட்டும். பட் ஒரு டேரக்டராக இந்த மாதிரியான ஒரு இன் அண்ட் அவுட் ஒரு லவ் ஸ்டோரி, நல்ல ஒரு காமெடி இந்த ஹியூமரோட கலந்து ஒரு 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 எமோஷன்ஸ்லாம் கலந்து ஒரு லவ் ஸ்டோரி அவர் திரும்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி திரும்பி வருமானது எனக்கு தெரியல. இது வந்து எஸ்ஜே சூர்யாவே இந்த மாதிரி லவ் ஸ்டோரி எடுப்பாரான்றது தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக கமர்ஷியலாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த படம். இது மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை நான் இவ்வளோ லேட்டாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் நம்ம பார்க்குறோம், ஒரு ரீ ரிலீஸ் பார்க்குறோம். ரொம்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால தான் இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணுறேன்.
ஒரு அந்த அளவுக்கு இருந்தது. படம் வந்து அவ்ளோ ஸ்லோவான ஒரு படம் தான் அந்த படம். ஒரு மாரி ஸ்லோவா போகும். பட் அந்த ஒரு கதைக்குள்ளேயே போகும். கதைய விட்டு வெளிய எங்கேயும் போமாட்டாரு மீட்ரு. என்ன கதைய விட்டு எனக்கு 1, 2 விஷயங்கள் வெளிய போன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மும்தாஜ் கேரக்டர் உள்ள கொண்டு வந்தது தான். இது வந்து சச்சின்லயுமே இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க. பிபாசா பாசுவ உள்ள கொண்டு வந்து சச்சின் படத்துல. அதே மாரி தான் இந்த படத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல மும்தாஜ் கேரக்டர் கொண்டு வந்து பட் அதுவும் சாங்லாம் வைபான சாங். அதனால அவங்க கேரக்டர் அப்போ மும்தாஜுக்கு இருந்த ஃபேன்ஸ் அந்த பேஸ்ல அப்பவே படம் பெரிய பிளாக் பஸ்டர். இப்ப பாருங்க ரீ ரிலீஸ்ல இந்த படம் பெரிய கலெக்ஷன் அடிக்கும். கில்லி, சச்சின் மாரி இந்த படமும் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்கும் அப்படின்றத நம்பலாம். எல்லா இடத்துலயும் அவ்ளோ ஹவுஸ்ஃபுல்லா போகுது. எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. தளபதியோட லைக் ஆல்மோஸ்ட் நம்ம அவரோட ஃபேர்வெலுக்கு வந்துட்டோம். இதுக்கு அடுத்து ஜனநாயகன் படம் தான். இதுக்கு அடுத்து வேற எதுவும் ரீ ரிலீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால குஷி ரீ ரிலீஸ் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்றத நம்பலாம். ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். இந்த படம் இப்ப இருக்க ஜென்ஸி கிட், 2K கிட்ஸ் யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பிடிக்கும். ஏன்னா நம்ம 90s கிட்ஸ், 80s கிட்ஸ்லாம் பார்த்து கொண்டாடின ஒரு படம் இது. இப்ப இருக்க 2K கிட்ஸ்க்கு நிறைய கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு பெருசா எந்த எந்த லாஜிக் மிரர் இல்லாம ஒரு சில விஷயங்கள் இதுல இருக்கு. அதெல்லாம் இப்ப இருக்க ஜென்ஸி கிட்ஸ்லாம் நோண்டி நோண்டி பார்ப்பாங்க. அப்ப இருக்க நம்ம ஆளுங்கலாம் அது வந்து எதார்த்தமா பார்ப்பாங்க. படம் பயங்கரமா இருந்தது. அது தவிர பார்த்தீங்கன்னா, ஒரு பிரமாதமான ஒரு படம். ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா இந்த படத்த ரீ ரிலீஸ் அப்ப நீங்க ஒரு தளபதி ஃபேனா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், யார் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் போய் பாருங்க. நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா உள்ள ஃபுல்லா செலிப்ரேஷன் தான். எல்லாரும் 6லிருந்து 60 வரை ஆடுறாங்க. அதுதான் தளபதி ஃபேன்ஸ்ன்றது சொல்லலாம். செமையா இருந்தது. ஒரு நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு எனக்கு ஏதோ ஒரு எஃப்டிஎஃப்எஸ் படம் பார்த்த மாரி, ஒரு ஃபர்ஸ்ட் டே வந்து தளபதி படம் பார்த்த மாரி ஒரு ஃபீல் இருந்து ஒரு ரீ ரிலீஸ். இதுக்கு முன்னாடி நான் இந்த அளவுக்கு கிராண்டான ரீ ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கில்லி பார்த்தேன். சச்சின் இதெல்லாமே ஓரளவு வந்து ரீ ரிலீஸ் நல்லா நீட்டா இருந்தது. அப்புறம் தளபதி படங்கள் ரீ ரிலீஸ் எல்லாமே வெயிட்டா தான் இருக்கு. அதுவும் சென்னையில நல்ல அந்த செலிப்ரேட் பண்ற தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா, ரோகிணி தியேட்டர், கமலா தியேட்டர் எல்லாம் இன்னும் பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வைபோட எல்லாரும் வராங்க, வைப் பண்றாங்க. ஸோ ஒரு நீட்டான ஒரு படம் அது. ஸோ இந்த படத்துல ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 8.5 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தான ஒரு படம். எப்படியோ அந்த படத்த 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நான் அந்த படத்த நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல ஒரு நீட்டான ஒரு பிளசன்ட்டான லவ் ஸ்டோரி இது. ஸோ தளபதி அவர் கெரியர்ல நடிச்ச எவ்வளோ லவ் படங்கள் நிறைய கதைகள் பண்ணிட்டாரு. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இதுன்னு நான் சொல்லுவேன். ஜோதிகா அவங்க திரும்பியும் தமிழ் சினிமால தான் நல்ல நல்ல படங்கள் பண்ணணும். அவங்களுக்கு இப்ப பெருசா வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல. திரும்பி அவங்க வந்து இந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் பண்ணணும். இப்ப கூட அவங்க ஹீரோயின் ரோல் பண்ணணும்னா பண்ணலாம். அந்த மாதிரி நான் அப்போ பீக்ல இருந்த ஜோதிகா இந்த படத்துல பார்க்கும்போதே தெரியுது. இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ்லாம் ஜோதிகா இப்ப இந்த படத்துல பார்த்தாலும் அவங்க ஃபேனாவே ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க. ஏன்னா நம்ம 90s கிட்ஸ் எல்லாருமே வந்து ஜோதிகா பிடிக்கும். பட் ஆனா இப்ப இருக்க 2K கிட்ஸ்க்குலாம் அவங்க பொறந்து வளர்ந்ததுக்குள்ளே ஜோதிகா போயிட்டாங்க. மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகி ஆக்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பார்ப்போம். அதுக்கடுத்து ஜோதிகாக்கு நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.